அவசரப்பட்டா நம்ம சைடுல மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும், எக்கச்சக்கமான வீரர்களை நம்ம இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ராணுவ அதிகாரி டான் கெயின் அமெரிக்க அரசாங்கத்திற்கு வெள்ளை மாளிகைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி கசிந்திருக்கிறது. குறிப்பாக இது போன்ற அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ராணுவ அதிகாரிகள், உளவு பிரிவு தலைவர்கள், மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானுக்கு பக்கத்துல நம்ம 2 கப்பலையும் நிறுத்தினதே மிகப்பெரிய ஆபத்து. ஏன் அப்படின்னா, ஈரான் அவங்களுடைய ஷஹீத் 149, ஷஹீத் 129, ஷஹீத் 136 இது போல கமிகசி ட்ரோன்ஸ் கிட்டத்தட்ட 10 வேரியண்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஆப்பா நமக்கு வந்து முடிஞ்சிரும். ஈரானினுடைய ட்ரோன் டெக்னாலஜியை பத்தி தெரியாம நீங்க இது மாதிரி செய்றீங்க அப்படின்னு வெளிப்படையாக பல பேர் எச்சரிக்கிறார்கள். ஏன் இதற்காக அமெரிக்காவினுடைய மூத்த ராணுவ ஆலோசகர் இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருக்கிறார். இன்னும் சில நாள்ல யுத்தம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் 2 பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் அமெரிக்கா பின்வாங்குது? இதுக்கு பின்னாடி ஈரானினுடைய முக்கியமான ராணுவ யுக்தி என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ராணுவ அதிகாரி மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் பேர் வந்து டான் கெயின் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். இந்த நேரத்தில் ஈரானோடு நாம வந்து சண்டை போடுறது அப்படிங்கிறது சாத்தியமான காரியம் அல்ல. மிகப்பெரிய மனித இழப்பை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். 2 விஷயம் அவர் பேச வந்திருக்கிறார். ஒன்று, நம்மளுடைய கூட்டணி நாடு, குறிப்பாக நேட்டோ நாடுகள் எந்த அலையன்ஸும் உறுதியாக நம்மளோட இல்லை. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அவங்கள்ட்ட பயங்கர சக்தி வாய்ந்த ட்ரோன்களும் மிசைல்களும் இருக்கு. இது எல்லாமே வெளிப்படையா நமக்கு ஒரு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக அமெரிக்காவை சார்ந்தவர்களா இருக்கட்டும், இல்ல இஸ்ரேலை சார்ந்தவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஈரான் குறித்து வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, பாலிஸ்டிக் மிசைல், ஈரான் நியூக்ளியர் ஆயுதம், அதெல்லாம் 2வது விஷயம். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ட்ரோன் டெக்னாலஜி. ரஷ்யாவே பார்த்தீங்க அப்படின்னா ஈரான்கிட்ட இருந்து தான் இந்த ட்ரோன் வேரியண்ட்டை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான்கிட்ட கிட்டத்தட்ட 10 ட்ரோன் வகைகள் இருக்கு. இந்த ட்ரோன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை இயக்குவதற்கு எந்த ஆட்களும் தேவை கிடையாது, மனிதர்கள் தேவை கிடையாது. கீழே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ரூம்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணா போதும். ஒரு விமானத்துக்கு இணையானது ஆல்மோஸ்ட். இது எங்க இருந்து ஏவப்படுதோ, இப்ப ஈரான்ல இருந்து இது அனுப்புறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் வரைக்கும் இது யாரு கண்ணிலையும் படாம ஹை ஆல்டிடியூட்ல போகும். கிட்டத்தட்ட 40 கிலோவுக்கு அதிகமான ஆயுதங்களை, வெடிமருந்துகளை, மிசைல்களை கூட தூக்கிட்டு போய் துல்லியமா போடக்கூடிய இந்த ட்ரோன் டெக்னாலஜியை கண்டு தான் அமெரிக்கா பயந்துருக்கிறாங்க. தொடர்ச்சியா எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்டும் சரி, அது மட்டும் இல்லாம ஜியோ பொலிட்டிக்ஸை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல பேர் இதை எச்சரிக்கிறாங்க. ஈரானை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அவங்களுடைய ட்ரோன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. இது ரொம்ப டெக்னிக்கலா சொல்ல போனா அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் சொல்லுவாங்க. அதாவது எந்த பைலட்டும் இல்லாம, ஆட்கள் இல்லாம, மனிதர்கள் இல்லாம இயக்கப்படக்கூடிய இது ஒரு வான்வழி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த ட்ரோனை வந்து தயாரிச்சாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரிவர்ஸ் டெக்னாலஜி. ரிவர்ஸ் டெக்னாலஜினா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ, அவங்க 2 பேருமே ட்ரோன் தயாரிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்ட்டான ட்ரோன்களை ஈரானை நோக்கியோ இல்லை மற்ற நாடுகளில் ஈராக்லையோ இவங்க பயன்படுத்தும் போது அதை அழுங்காம எடுத்துட்டு வந்து தன்னுடைய நாட்டில் வச்சு அக்கக்கா பிரித்து இது எப்படி என்ஜினியரிங் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரீஎன்ஜினியரிங் பண்ணுவாங்க. அப்படியே கண்டுபிடிச்சு மொத்தமாக அந்த ப்ளூ பிரிண்டை எடுத்து இவங்களே எழுதி கோட் ரெடி பண்ணி மொத்தமாக அந்த ஒர்க்கை அவங்க பண்ண ஆரம்பிச்சு, எப்படி அமெரிக்கா இஸ்ரேல் சக்தி வாய்ந்த ட்ரோன்களை வச்சிருக்கிறோம் அதுக்கு இணையான ட்ரோன்களை இவங்க உருவாக்குறாங்க. இதுதான் இவங்க உருவாக்கின ரொம்ப முக்கியமான கமிகஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 வேரியன்ட் இருக்கு. இந்த 10 வேரியன்ட் குறித்து நம்ம படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஷஹீத் வகைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பேட்டர்னே வச்சிருக்காங்க. இந்த ஷஹீத் 149 காசா அப்படிங்கிறாங்க. இது வந்து அன்மேன்ட் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு டெக்னிக்கலா சொல்லுவாங்க. இது வந்து 3000 கிலோ வெயிட். இதனோட வெயிட் அப்படிங்கிறது 3000 கிலோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடியது ஒன்று. 35 மணி நேரம் தொடர்ச்சியாக இது பறந்து கொண்டே இருக்கும். 350 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இது வந்து நம்ம எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு ஸ்பாட், இப்போ ஒரு கப்பல் நிற்குது, அமெரிக்காவினுடைய USS ஆபிரகாம் லிங்கன் ஈரானுடைய கடல் பரப்பிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி நிற்குதுன்னு வச்சுங்களேன், இல்லை 150 கிலோமீட்டர் தள்ளி நிற்குது அப்படின்னா, இது இங்கிருந்து போய் அந்த கப்பலை வட்டமிடும். கிட்டத்தட்ட 30-35 மணி நேரம் அதை நோட்டமிட்டு அந்த கப்பலை துல்லியமாக தாக்கக்கூடியது. இங்கே ஈரானுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சில ரிமோட் டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த ட்ரோன், இப்போ இன்கேஸ் அமெரிக்கா அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்னா இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டமெல்லாம் கிடையாது.
இதனால் அவங்க மனித உழைப்பை இழந்தது கிடையாது, கொஞ்சம் செலவை இழந்திருப்பாங்க. இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா லோ காஸ்ட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க எந்த ரிசர்ச்சுமே பண்ணல. பல்லாயிரம் கோடி பணத்தை டாலர்ஸை கொட்டி ரிசர்ச் எல்லாம் இவங்க பண்ணல. பல ரிசர்ச் பண்ணி வந்த ட்ரோன்ஸ்களை எடுத்து ரீஎன்ஜினியரிங் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு அமெரிக்கக்காரனோ இல்லை இஸ்ரேல்காரனோ அவன் ஒரு ட்ரெயின் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு செலவு பண்ணக்கூடிய பணத்தில் கால்வாசி கூட இவங்க செலவு பண்ணல. அப்போ கம்பேரிட்டிவா பார்க்கும்போது இவங்க எத்தனாயிரம் ட்ரோனை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. திடீர்னு அமெரிக்க கப்பல் யுஎஸ் ஆபிரகாம் லிங்கனையோ இல்லை ஃபோர்டையோ அடிக்கணும் அப்படின்னா அட் அ டைம்ல 100 ட்ரோன் 200 ட்ரோன் கிட்டத்தட்ட 40 கிலோ 50 கிலோ நல்ல மிசைல் டெக்னாலஜியோட, அது மட்டும் இல்லாமல் வெடிமருந்துகளோட அனுப்பிச்சு அந்த கப்பல் மேல போட வைக்கிறதுக்காக இவங்களோட ஐடியாவே. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம். யார்கிட்ட? அமெரிக்கா இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 10 ட்ரோனை வீழ்த்தலாம், 20 ட்ரோனை வீழ்த்தலாம், ஏன் 50 ட்ரோனை வீழ்த்தலாம். 500 ட்ரோனை இறக்கினா ஏதோ ஒரு ட்ரோன் உள்ள போய் அடிச்சதுனாலும் கப்பல்கள் மிக மோசமாக சேதமடையும். ஏன்னா அதுல அவங்க எடுத்துட்டு போறது சாதாரண மெட்டீரியல் கிடையாது, நைட்ரஜன் பேஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கிறாங்க. மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த ஆர்டிஎக்ஸ் மாதிரியான ஆயுதங்கள் இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரியான பொருட்களை தூக்கிட்டு போறது. இதே மாதிரி சகித் 129 இது பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய யுஎஸ் MQ பிரெடியேட்டர் அப்படிங்கக்கூடிய ட்ரோனுக்கு இணையானது. ஸோ அமெரிக்காக்காரன் எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம், ரிசர்ச் பண்ணலாம், உலகத்தை மிரட்டணும்னு நினைக்கலாம். நீ எந்த சாவியை கொண்டு திறக்கிறாயோ அதே சாவியை வைத்து நீ பூட்டப்படுவாய் அப்படின்னு ஈரான் நிரூபிச்சிருக்கு. அந்த ட்ரோனை பிடிச்சி உட்கார வச்சு அந்த ட்ரோனை பிரித்து அந்த ட்ரோனோட டெக்னாலஜியை மொத்தம் பார்த்துட்டு இவங்க ஒன்று செஞ்சு திருப்பி வச்சு அடிக்கிறாங்க. இப்படி தான் ஒரு எதிரியை கையாள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் எடுத்துக்காட்டு. இந்த ஷஹீத் 129 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 பாம் அதனால தூக்கிட்டு போக முடியும். அது பாமாவும் இருக்கலாம், மிசைலாகவும் இருக்கலாம். அப்போ 8 மிசைலை தூக்கிட்டு 1700 கிலோமீட்டருக்கு பறந்து போகும். இது சாதாரணமாக பார்த்தாலும் தெரியாது, 24,000 ஃபுட் அடிக்கு மேலே பறந்துகிட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரேடாரில் கூட பல நேரம் சிக்காது. ரேடாரில் கூட இது சிக்காம யாரு கண்ணுக்கும் படாம ரொம்ப தீவிரமாக பறந்து போகக்கூடிய முக்கியமான ஒரு ஆயுதம் இது. ஸோ அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் இது போன்ற ட்ரோன்களை வச்சுட்டு ஈரான் சண்டைக்கு வர்றான். நாம அமைதியாக இருக்கணும், நாம பாட்டுக்கு போய் எதையுமே பொருட்படுத்தாம, நமக்கு கனடா சப்போர்ட் இல்லை, நமக்கு நார்வே சப்போர்ட் இல்லை, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. இந்த நேரத்தில் நாம் போய் கடல் பரப்பில் கொண்டு 2 கப்பலை நிறுத்தி வச்சிருக்கிறோம். அங்கிருந்து நேரடியாக ரஷ்யா அவங்களோட கப்பல் அனுப்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ்டான 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸை சைனா கொடுத்துருக்காங்க. எல்லாம் அங்கே நின்றுட்டு இருக்கு. ரஷ்யாவும் ஈரானும் கடந்த 4 நாளா அங்கே ஈரான் கடல் பரப்பில் ஒரு மார்டைம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஈரான் அடிக்கும்போது ரஷ்யா கப்பல் மேலே பட்டுருச்சு அப்படின்னா இது உலக யுத்தமாகவே மாறிடும். ஈரானை பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. முடிஞ்சா நீ என்ன அடிச்சு பாரு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ட்ரோனை இயக்கி வேக வேகமா அடிச்சாங்க அப்படின்னா நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, நம்ம சேதாரத்தை சந்திப்போம். இந்த உலக நாடுகள் முன்னாடி நம்மளுடைய ராணுவம் சேதாரத்தை சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் டான் கெயின் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க அவசரப்படாதீங்க, நம்ம பெரிய சேதத்தை சந்திப்போம், நம்ம பெரிய மனித உயிர்களை இழப்போம் அப்படின்னு வெளிப்படையா அவர் எச்சரிக்கை பண்றாரு. ஏன் இவ்வளவு உறுதியா அதை சொல்றாரு அப்படின்னா கடந்த காலங்களிலேயே ஈரான் வந்து இது மாதிரியான ட்ரோன்களை வந்து ரொம்ப ஷார்ப்பா பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க என்னமா இந்த ட்ரோனை வந்து அமெரிக்காவுக்கு பயந்து இன்னைக்கு நேத்தெல்லாம் தயாரிக்கல. 1985 ஈரான் ஈராக் வார் யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போதே அவங்களுடைய முக்கியமான ட்ரோன் அபிலால் 1 இருக்கட்டும் இல்ல மஹ்ஜீரா இருக்கட்டும் இது எல்லாமே அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. குறிப்பாக 1988 ஆபரேஷன் பிரேயிங் மந்திஸ் அப்படிங்கக்கூடிய முக்கியமான விஷயத்துல வந்து இவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க ட்ரோனை. அமெரிக்காவினுடைய நேவல் கப்பல்களை ஏர்விங் 11 இவங்க தாக்குவதற்கெல்லாம் அதை பயன்படுத்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2021 ஜூலையிலேயே டெல்டா விங் ட்ரோன்ஸை பயன்படுத்தி மெர்ச்சன்ட் டேங்கர் மெர்சிரி ஸ்ட்ரீட்டை நடுக்கடலில் வச்சு விரட்டி இருக்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 15 நாளைக்கு முன்னாடி இந்த ஷஹீத் வகை ட்ரோன்களை அந்த ட்ரோனு நேரடியாக அமெரிக்காவினுடைய USS ஆபிரகாம் லிங்கன் மேலேயே பறந்துருக்கு. இவங்க சுட்டு அதை வீழ்த்தி இருக்கிறாங்க. ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, நீ சுட்டு வீழ்த்து, நான் எத்தனை வேணாலும் அனுப்புவேன், நீ இதை சுடுவேன் அதை சுடுவேன், எத்தனை வேணாலும் சுடு, நான் 100கணக்கான வெஹிக்கல்ஸை அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஈரான் ஒரு விஷயத்தில் இராணுவத்தில் ரொம்ப கூட்டமைப்பாக இருக்கிறாங்க. இதே சமயத்தில் 2 கட்ட பேச்சுவார்த்தையும் முடிந்து விட்டது. இந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையிலையும் ஈரான் ஒரு விஷயத்தை தெளிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் எங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண சொல்றீங்க, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 440 கிலோ யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணப்பட்டது இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் பாதியை வேணா வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், மீதி பாதியை நான் எங்கள் நாட்டில் வச்சுக்கிறோம், நாங்கள் பீஸ்ஃபுல்லான நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்குள்ளே வர்றோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா அதை நம்ப மாட்டேங்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும். 1
ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா உங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ். இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ரேஞ்ச் டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க மட்டுப்படுத்தணும். கிட்டத்தட்ட 25 பேசஸ் வச்சுட்டு நீங்க இது மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுடைய ட்ரோன் டெக்னாலஜியும் நீங்க கட்டுப்படுத்தணும். ஏற்கனவே 2021லயே அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஜூலை மாதம் 2021ல சாங்ஷன்ஸ் தடைகளை கொண்டு வந்து ஈரான் எப்படி தன்னுடைய ட்ரோனை செய்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த மெட்டீரியல்ஸ் தேவைப்படக்கூடிய பொருளை இம்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் தடை பண்ணாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு பக்கம் ட்ரோனை காலி பண்றது, பேலிஸ்டிக் மிசைலை காலி பண்றது, நியூக்ளியர் ப்ரோக்ராம் செய்ய விடாம தொடச்செறிகிறது, இந்த வேலையெல்லாம் தொடர்ச்சி அமெரிக்கா பண்ணிட்டு வர்றாங்க. இந்த ரெண்டு பேச்சுவார்த்தையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் தெளிவான ஒரு ஸ்டாண்டை சொல்றாங்க. நம்ம 2 பேர் பேச்சுவார்த்தையின் ஊடாக இதை முடிக்க முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபாரின் மினிஸ்டர் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் பேசுறது குறித்து ரியாட்டர்ஸ் பத்திரிகையை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு அப்பாஸ் அரக்ச்சி வெளிப்படையா சொல்றாரு, he expect to meet with the US President Donald Trump's special envoy Steve Witkoff in Geneva on Thursday. ஏற்கனவே சொல்றாரு, நான் ஜெனீவால வந்து ஸ்டீவ் விட்காஃபை மீட் பண்ணி நாங்க பேச தயாரா தான் இருக்கிறோம். நாங்க வந்து எங்களுடைய ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை பாதியை வந்து வெளிநாட்டு கொடுக்குறோம், மீதி பாதியை நாங்க வந்து உட்கார்ந்து ப்ராசஸ் பண்ண தயாரா இருக்கிறோம். அந்த ப்ராசஸ் சிவில் பயன்பாடுக்கு தான் இருக்கும், பீஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆனா அதே சமயத்தில் நீங்க எந்த காரணத்தை கொண்டு எங்களுடைய பேலிஸ்டிக் மிசைலோ ட்ரோன்ஸையோ நீங்க வந்து அது குறித்தான டெக்னாலஜிக்கான தடைகளை போடுறது, குறிப்பாக எங்களுடைய நாட்டின் மீதான பொருளாதார தடையை படிப்படியாக லிஃப்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு டைம் டேபிளே போடலாம், லாஜிக்கல் டைம் டேபிள் ஃபார் லிஃப்டிங் த சாங்ஷன்ஸ். எப்படி ஈரான் மேல் போடப்பட்ட இருக்கக்கூடிய தடையை படிப்படியாக நீங்க நீக்குங்க. நாங்களும் இதை படிப்படியாக செய்கிறோம். இந்த ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நாங்களும் படிப்படியாக குறைக்கிறோம், நீங்களும் சாங்ஷன்ஸை படிப்படியாக குறைங்க. நீங்கள் ஒரு எடுத்து முன்வைங்க, நாங்களும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம், 2 பேரும் சேர்ந்து இந்த பீஸை உருவாக்குவோம், அமைதி உருவாக்குவோம் அப்படின்னு தெளிவாக ஈரான் தரப்பிலிருந்து இப்போ கூட பேசியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சர்வதேச மட்டத்திலிருந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சியிலிருந்து வெளிப்படையாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் வாங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து மானிட்டர் பண்ணுங்க, 12 days யுத்தம் நடக்கிறது வரைக்கும் எங்கள் நாட்டில் ஐநாவினுடைய அதிகாரிகள் இருந்து நாங்கள் என்ன நியூக்ளியரை வந்து என்ரிச் பண்ணிட்டு இருக்கோம்னு உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. சிசிடிவி காட்சிகள் இருக்கு, வீடியோ காட்சிகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. யாரு குண்டு போட்டது? அமெரிக்கா. நீங்க தான் பாம்பு போட்டு இதை அழிச்சிங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. பங்கர் பஸ்டர் பாம்பு போட்டு ஒட்டுமொத்தமா நீங்க அழிக்க முயற்சி பண்ணீங்க. பட் அதுலயும் ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் மிக மோசமால அழிபடலை. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 100-200 மீட்டருக்கு கீழே அடியில் அவங்களுடைய பிளான்ட்டை வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் பங்கர் பஸ்டர் பாம்பு வந்து 30-40 மீட்டருக்குள்ள போகும், அதை தாண்டி போகாது. அப்ப ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்கு. அவங்களுடைய மலை பிரதேசங்கள்ல அடியில் டனல் நோண்டி அங்க நியூக்ளியர் பிளான்ட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு சக்தி வாய்ந்த குண்டு போட்டாலும் அது வந்து பாதிக்காத அளவுக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க. அதை அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த 3-4 மாதங்களாக. அது குறித்து ரியாட்டர்ஸ் பத்திரிகை எல்லா சேட்டலைட் இமேஜையும் 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. நாங்க என்ரிச் பண்ணுவோம், ஆனா நாங்க அணுகுண்டு தயாரிக்க மாட்டோம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 440 கிலோகிராம்ல பாதியை நாங்க கொடுத்துறோம், மீதி பாதியை நாங்க என்ரிச் பண்றோம். அதுல குறிப்பா அமெரிக்காவும் சரி ஐநாவும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க இருக்கக்கூடிய 440 கிலோல கிட்டத்தட்ட 60% இவங்க சரி ஊட்டிட்டாங்க, 90% வந்துருச்சுன்னா குண்டு தயாரிச்சிருவாங்க. அவங்க கையில் இந்த நியூக்ளியர் பாம்பு போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உலகமே பாதிக்கப்படும். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ப்ராக்சி வாருக்கு மிகப்பெரிய ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடியது ஈரானாக இருக்கு. அதில் குறிப்பாக சொல்ல போனால் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், எமனில் இருக்கக்கூடிய ஹத்தீஸாக இருக்கட்டும், இல்லை ஹமாஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் இது இல்லாமல் இன்னும் 3-4 குழுக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க மூலியமாக நியூக்ளியர் டெக்னாலஜி அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் அழிஞ்சிரும், உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஈரான் மையமாக வச்சு அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு பேய் நாடகத்தை போடுறாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கான். என்ன பேச்சுவார்த்தைக்கு? நீங்க நியூக்ளியர் ப்ரோக்ராமை வந்து அசஸ் பண்ணுங்க, ஒரு ஆளை அனுப்புங்க, பாருங்க, நம்ம பேச்சுவார்த்தையை உட்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம நாங்க பீஸ்ஃபுல்லான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம், அதையும் நீங்க மானிட்டர் பண்ணிக்கங்க. ரெண்டாவது, அத்தோட முடிச்சுங்க. என் நாட்டினுடைய ட்ரோனு, என் நாட்டினுடைய பேலிஸ்டிக் மிசைல், நான் யாருக்கு வெப்பன்ஸ் கொடுக்குறேன், போறேன் வர்றேன், இதுல நீங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப 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 தெளிவா இருக்கிறாங்க. இப்படி நீங்கள் முயற்சி பண்ணினால், இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்க தயாரானால், எங்கள் நாட்டினுடைய எண்ணெய் வளங்கள் இருக்கு இல்லையா, க்ரூட் ஆயில், பெட்ரோல், கேஸ், இதை எல்லாத்தையும் உங்க நாட்டு நிறுவனங்கள் எடுக்கிறதுக்கான கான்ட்ராக்டை போடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த கான்ட்ராக்ட் உங்க நாட்டை வர சொல்லுங்க, எங்க நாட்டில இருந்து நீங்க ஆயில் எடுத்துங்க, ஆனா நீங்க எங்க நாட்டினுடைய பொருளாதார தடையெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ அப்போ ஒட்டுமொத்தமாக இதை பார்க்கும்போது ஈரான் தரப்பில் 2 விஷயங்களை முன்வைக்கிறார்கள். ஒன்று என்னவென்றால், நீங்க எங்களுடைய நியூக்ளியர் பவர் குறித்து, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் குறித்து நீங்கள் விசாரிக்கலாம், வந்து பேசலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, நீங்க அத்தோட நிறுத்திக்கணும். அதை தாண்டி பேலிஸ்டிக் மிசைல் நீங்க வந்து ட்ரோன்ஸை நோக்கி நகரக்கூடாது. அதே மாதிரி இந்த ப்ராக்சி வார் ஏஜென்சிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய யுத்தங்கள் குறித்தெல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுல மூணாவது இன்னொரு அடிஷனலான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எங்க நாட்டினுடைய பெட்ரோல் வளங்களை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி தர்றோம், ஆனா நீங்க சாங்ஷன்ஸ் பண்ணணும், எங்க நாட்டு மேல தடை நீக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஈரானுடைய தரப்பு ரொம்ப தெளிவா இருக்கு.
ஆனா அமெரிக்காவினுடைய தரப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்த அரபு நாடுகள் இருக்கக்கூடிய ஈரான் எல்லாத்தையுமே கைவிடணும். பெட்ரோலையும் அமெரிக்காவுக்கு கொடுத்துடணும், கேஸையும் அமெரிக்காவுக்கு கொடுத்துடணும். அதே சமயத்தில் நீ பேலிஸ்டிக் மிசைலை இதை தாண்டி உற்பத்தி பண்ணக்கூடாது, உங்கள்கிட்ட இவ்வளோ ஸ்டாக் பைல்ஸ் வச்சிருக்க கூடாது, நீ ட்ரோன்ஸ் ஏன் இவ்வளோ தயாரிக்கிற, இவ்வளோ தயாரிக்க கூடாது, நீ யுரேனியத்தை ஏன் என்ரிச் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா கட்டளைகளையும் போடுறாங்க. அதுக்கு அமெரிக்கா போய் ஈரானை குத்தகைக்கு எழுதி வாங்கிக்கலாம். அவன் நாட்டில் அவன் பண்ணுறான், அதை சேஃப்டியாக இருக்குது, ஐநாவிலிருந்து ஆள் அனுப்பு பாருன்னு சொல்கிறான். அதையும் தாண்டி ஒரு நாட்டை ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்காக ஒரு பக்கம் பொருளாதார தடை, இன்னொரு பக்கம் நான் யுத்தம் நடத்துவேன் அப்படின்னு நிற்கும் போது இந்த முரண்பாடுகள் வெடிக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட முரண்பாடு வழக்கமாக அமெரிக்கா எல்லா நாடுகளோடும் ஏற்படுத்தும். இந்த விஷயத்தில், ஈரான் விஷயத்தில் ஏன் அமெரிக்கா இவ்வளவு தூரம் பதட்டமாக இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, அமெரிக்காவினுடைய முக்கியமான ராணுவ அதிகாரி, தயவு செஞ்சு போய் அடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அந்த இழப்புக்கு பயந்து தான் அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் அவசரப்பட்டு இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மிக மோசமான பாதிப்பு அமெரிக்காவுக்கு தான் ஏற்படுத்தும்.